பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அனைவரின் வாழ்க்கையிலும் நம்மளை அறியாமலேயே ஒரு பகுதியாக, ஒரு பங்காக நம் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர். அவர்தான் இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1975 75க்கு முன்னாடியே அவர் வந்திருக்காரு. நிறையா இசையமைப்பாளர்கள்ட்ட உதவியாக இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1976 தான் அவர் முதல் படம் பண்ணுறாரு. 1975 அப்படிங்கிற டைம் எவ்வளோ முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு முக்கியமான ஒரு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75ல் எமர்ஜென்சின்னு ஒன்று இருந்தது. அப்போல்லாம் நிறைய தடைகள் இருந்தது. பேசுவதற்கு தடை, நிறைய பப்ளிக் மீட்டிங்லாம் போட முடியாது. இது மாதிரி நிறைய தடைகள் இருக்குது. ஒரு இறுக்கமான சூழல் உள்ள ஒரு சமயம் அது. அந்த சமயத்தில் சினிமாவுக்கு இசையமைப்பதில் ஒரு முக்கிய பங்காக ஒரு மாபெரும் புரட்சியை உண்டாக்க போகிற ஒரு தருணம் அப்போ நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா 1976ல் பார்த்திங்கன்னா முதல்ல அன்னக்கிளி அப்படிங்கிற படத்து மூலிமா மக்கள் மனதில் ஒரு இடத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள், கேவி மகாதேவன் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கர்நாடக சங்கீதத்தில் ஒரு போடக்கூடிய அந்த பாடல்கள் மனதை அப்படி வருடி செல்லும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட படங்கள், அதில் சங்கராபரணம்லாம் இப்போ இருக்கிற பல பேருக்கும் தெரிந்த ஒரு படம் சங்கராபரணம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இசைக்காகவே அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் ஜாம்பவான்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அவங்களாம் ரொம்ப பீக்கில் இருந்தாங்க அப்போ. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது. 1969 நினைக்கிறேன், ஆராதனான்னு ஒரு படம் வரும்பொழுது ஹிந்தி பாடல்களுக்கான ஆதிக்கம், அந்த பர்மன் அவருடைய இசையில் ஹிந்தி பாடலான ஆதிக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுது. தமிழ்நாட்டில் அப்படியே பரவ ஆரம்பிச்சுது. அப்படி தமிழ்நாட்டில் பரவ ஆரம்பிக்கும் போது தமிழ் பாடல்களுக்கு இனிமேல் பெரிய மவுசு இருக்காதோ, ஹிந்தி பாடல்களுக்கு தான் நிறையா வருமோ அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த காலம் அது. அந்த நேரத்தில் தான் ஒரு அற்புதமான மனிதர் ஒரு 32 வயதில் அவருடைய முதல் படத்தை கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஊர்லேருந்து வரும்போது ஒரு 27 வயதில் வராரு. அவர் 27 வயதில் வரும்பொழுது முதல்ல அவருடைய இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருக்கார். நான் கிராண்ட் பியானோவை பார்த்ததே இல்லை, முதல் முறையாக பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு பியானோ இருக்குது, அது தன்ராஜ் மாஸ்டர் வீட்டில் இருக்குது, அதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போல்லாம் எல்லோரும் கீபோர்ட்லேயே வாசிக்கிறாங்க. ஒரு 10 வயசு 12 வயசுலேயே கீபோர்டு கற்றுக்குறாங்க. நான்லாம் அந்த வாத்தியத்தை பார்க்குறதுக்கே 27 வயசாச்சு அப்படின்னார். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படியாக பார்த்து கற்றுக்கொண்டு அதை அனுபவ ரீதியாக அதோடு இருந்து நமக்கான அற்புதமான இசையை தந்தவர் தான் இசைஞானி இளையராஜா. அப்படி அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா முதல் படம் அன்னக்கிளி அப்படிங்கிறதே ஒரு மாபெரும் சரித்திரமாக மாறுது. எப்படி அது சரித்திரமாக மாறுது அப்படின்னா, அன்னக்கிளி திரைப்படத்திற்கு முன்பாகவே நடந்த ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துன்னு நினைக்கிறேன். அதாவது 1943 ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிறந்தவர் தான் நமது இசைஞானி இளையராஜா என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறார். அவருக்கு ஞான தேசிகன் அப்படிங்கிறது தான் ஒரு இயற்பெயராக இருந்தது. அதுக்கப்புறம் டேனியல் ராசப்பா அப்படிங்கிற பேர் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய பெயர் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறப்போ, கிட்டத்தட்ட இசை மீது அவர் கொண்ட ஆர்வத்தில் நிறைய கம்யூனிஸ்ட் கச்சேரி, ஒரு முறை நான் அவரை ஒரு இன்டர்வியூ எடுத்தப்போ அவரே சொல்லியிருக்கார், நிறைய கம்யூனிஸ்ட் கச்சேரிகள் நாங்கள் போயிருக்கிறோம். அப்படி கச்சேரிகள் போகும்போது அண்ணன் பாவலரோடு சேர்ந்து தம்பி கங்கையம்மனும் இணைந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிஸ்ட் கச்சேரிகள் நிறையா பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட கச்சேரியில் அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் சொன்னார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில், இது நான் அவரை நேர்காணல் எடுக்கும்பொழுது அவர் சொன்ன சில விஷயங்கள், இருக்கக்கூடிய நிலைமையில் பாடகர்கள்லாம் ரொம்ப பத்திரமாக தன்னுடைய குரல் வளத்தை பாதுகாக்கிறதுக்காக, த்ரோட்லாம் பாதுகாக்கிறதுக்கு அவங்க தண்ணி குடிக்கிறது, சுடுதண்ணி தான் குடிப்பாங்க அப்படிலாம் இருந்த இது உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள்லாம் பாட போகும்போது, இந்த மாதிரி கச்சேரி போகும்போது அண்ணன் பாடுவார். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு நாள் ஒரு டீ கடையில் குடிச்சிட்டு பஸ் ஏறி அடுத்த நாள் நேராக ஒரு மலை மேலே, கொடைக்கானல் மலை மேலே போய் நிகழ்ச்சி முடிச்சுட்டு விடிய காத்தால 5 மணிக்கு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி அடுத்தது மறுபடியும் குமுளிக்கு வர்றதுக்காக கீழே மறுபடியும் ஒரு கம்பத்துக்கிட்ட ஒரு பக்கம் ஒரு டீ கடை நிறுத்தி தண்ணி குடிச்சிட்டு இப்படி போயிட்டு இருந்தேன். எந்த தண்ணி எப்படி குடித்தோன்னே தெரியாது. எங்கள் குரல் அப்படி இருந்தது, அது எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சது அப்படின்னார். இதுக்கு இம்யூனிட்டி பவரை பற்றி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட கச்சேரிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு முதல்ல என்ன பண்ணாரு, வீட்டில் இருக்கிற ஒரு ரேடியோவை விற்று, ஒரு ரேடியோ இந்த ரேடியோவை விற்று ஒரு 400 ரூபா பணம் எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் வராங்க. மெட்ராஸ் எப்படியாவது வாய்ப்பு எடுத்துக்கணும். 1968
கிட்டத்தட்ட 68ல் வராங்க. அப்போ வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்ராஜ் மாஸ்டர் அவர்கிட்ட வந்து இசை கற்றுக்கிறாரு. தன்ராஜ் மாஸ்டர் மட்டும் இல்லாமல் டிவி கோபாலகிருஷ்ணன் அவரோடும் சேர்ந்து அவர்கிட்டையும் நிறைய வந்து கற்றுக்கிறார். ஸோ இவங்க 2 பேர் தான் இவர்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு குருவாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்கள்ட்ட கற்றுட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. 27 வயசில் நான் முதல்ல வந்து ஒரு சின்ன பியானோ ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறார். அப்படி தன் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வந்துட்டு இருக்கும்போது ஜி வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேலாக அவர்களுக்கு வந்து உதவியாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியில் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறார். இந்த கிட்டாரில் வந்து தங்கப்பதக்கமே வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை மேதை தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். ஸோ இது எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இவர் எப்படி வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறார் அப்படிங்கும்போது முதல்ல இவர் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்பொழுது பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜா சார் வந்து அந்த நேர்காணலில் ஷேர் பண்ணிக்கிறார். எப்படின்னா, பாம்குரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த பாம்குரு ஹோட்டலில் வந்து ஒரு டிஸ்கஷன் போகுது. அந்த டிஸ்கஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் உதவியாளராக இருக்கார். யார்கிட்ட தங்கப்பதக்கம்லாம் பண்ணலையே அப்போது அந்த மாதிரி டைமில் உதவியாளர் இருக்கார். இவர் வந்து ஜி வெங்கடேஷ் அவர்கள்ட்ட உதவியாளராக இருக்கும் பொழுது 2 பேரும் அந்த காரிடரில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. 2 உதவியாளரும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி படங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன படம், எப்போ வர போகிறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போவே இயக்குனர் மகேந்திரனும் இசைஞானி இளையராஜா அவர்களும். ஸோ அப்படி இருந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன ஷேர் பண்ணார்னா, அப்போது ஒருத்தர் வந்து அந்த காரிடாரில் ஒருத்தர் நடந்து போயிருக்காரு. நடந்து போனோன்னு எல்லாரும் சார் வணக்கம் சார், வணக்கம் சார், சார் பார்த்தீங்களா யாருன்னு அப்படின்னு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா அவர் அப்போவே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கோல்டு மெடல் வாங்கினவராம் திரு பாலு மகேந்திரா அவர்கள். ஸோ பாலு மகேந்திரா அப்படி நடந்து போயிருக்காரு. ஸோ இதுதான் அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை அவர் என்கிட்ட ஷேர் பண்ணார். அப்போது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஜி வெங்கடேஷ் உதவியாளராக இருந்தபோது அதுக்கு பிறகு வந்து இவருக்கு பஞ்சு அருணாச்சலம் அவரோட நல்ல ஒரு தொடர்பு. ஏன்னா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசனுடைய ரிலேட்டிவ், அது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு நல்ல தொடர்பு. அப்போது இவங்க அடுத்த செட் பீப்புள் வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது. வழக்கமாக படங்கள் வந்து ஆரம்பித்து கதையெல்லாம் சொல்லி அதுக்கு மியூசிக் போடுவாங்க. அப்போது பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து மியூசிக் அப்படின்னு சொன்னோன்னா ராஜா சார் வந்து வராரு. வந்தோடனே இந்த மாதிரி உங்கள் பேர் என்ன, ராஜா, ஓகே ராஜா தான் பேர் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டேனியல் ராசப்பா எல்லாம் சுருக்கி ராஜா அப்படின்னு தன்ராஜ் மாஸ்டர் தான் வந்து இப்படி வச்சுக்கோங்க பேர் அப்படின்னு இருக்கார். அப்போ பஞ்சு அருணாச்சலம் வந்து சொல்கிறாரு, ஓகே என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டு போடுறீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5-6 பாட்டை சொல்கிறார். அதில் அன்னைக்கிளி பாட்டு தான் அந்த அந்த 5-6 பாட்டு அப்படி சொல்லும்போது அப்படியே கேட்டுட்டு இதுக்கு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதை பண்ணுறாங்க. ஒரு பாட்டுக்கு கதை பண்ணது, அதுதான் அருமையான ஒரு விஷயம். அப்படி உருவானது தான் அன்னைக்கிளி. இந்த அன்னைக்கிளி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே இன்றைக்கி ராஜா சார் பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இன்றைக்கும் இப்போவும் இப்போ நடக்கிற கச்சேரிக்கும் ரிகர்சல் பார்ப்பார். ரிகர்சல் பார்த்து எல்லாம் கரெக்டாக அவர் மியூசிக் அமைச்சது தானே, அவருடைய பாடல் தானே, எதை வேணாலும் பண்ணிடலாமே அப்படி இருக்க மாட்டார். அந்த இடத்துல வந்து கரெக்டான ரிகர்சல் பார்ப்பார். அது மாதிரி டி நகரில் பனகல் பார்க் பக்கத்தில் ஒரு இடத்துல தான் அந்த ரிகர்சல் நடந்திருக்குது அன்னைக்கிளி படத்துக்கு. ஸோ அப்படி ரிகர்சல் பார்த்து கரெக்டாக போய் ரெக்கார்டிங் உட்காந்துருக்கார். இதுதான் அன்னைக்கிளியோடைய ஃபஸ்ட்டு, அதாவது அன்னைக்கிளி ஆரம்பிக்கிறதுக்கு ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. பட் இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இன்னும் நடந்தது. இவர் ஜி வெங்கடேஷ்ட வந்து உதவியாளராக இருந்தபோது அவர்கிட்ட ரொம்ப அவர் வந்து அந்த இசையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பாடல்களும் பண்ணியிருக்காரு. நாகூர் அனிஃபாவுடைய எழுத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் நிறையா ஒரு 2-3 பாடல்கள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வெளிநாடு போகிறேன், வெளிநாட்டு போயிட்டு திரும்பி வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு புதிய முயற்சி ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் போயிட்டு அவர் திரும்பி வரும்போது நடந்ததே வேறு. அங்கே தான் அன்னைக்கிளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக அறிமுகம் ஆகிறாரு பஞ்சு அருணாச்சலம் மூலியமாக. அருமையான ஒரு பாடல், அதில் எல்லாருமே கேட்டார். அப்போ ராஜா சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், தன்னுடைய பாடல் எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கிளி வந்தப்போ அந்த பாடலை வந்து இவர் வந்து சாந்தோமில் சொன்னார். அந்த சாந்தோம் சர்ச்சிலேருந்து அந்த பீச்சோரமாக அந்த ரோட்டில் அப்படி நடந்து போகும்போது ரேடியோவில் அன்னைக்கிளி பாட்டு வந்திருக்கு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அன்னைக்கிளி பாட்டு வந்திருக்கு. பாட்டுக்கு வந்தோடனே ராஜா சார் சொன்னார், இந்த மாதிரி நான் நடந்து போயிட்டுருக்கும்போது அன்னைக்கிளி பாட்டு வருது. உடனடியாக இங்கேருந்து ஏற்ற கடையில் கூப்பிட்டு, ஏய் அன்னைக்கிளி பாட்டு போட்டாங்க பாரு அப்படிங்கிறாங்க. இந்த தெரு முனைக்கு போகிற வரைக்கும் போகிறதுக்குள்ளே எல்லார் வீட்டிலேருந்தும் அந்த ரேடியோவில் அன்னைக்கிளி பாட்டு ஓடிட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த தெருவில் நடந்து போனவர் தான் இசைஞானி இளையராஜான்னு அப்போ யாருக்குமே தெரியாது.
ஏன்னா அது முதல் படம், பெரிய அறிமுகம் இல்லை. அதை நினச்சி அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை சொல்லும்போது அவர் மனசில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அதுதான் அந்த யதார்த்தம். அவர் வந்து இப்பவும் சொல்லணும்னா, அவருடைய குழந்தைத்தனம், அவருடைய யதார்த்தம், அவர் இயற்கையோடு ஒன்றி இருக்கிறது. அதுதான் அவர் வாழ்க்கையை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி அன்னைக்கிளிக்கு பிறகு என்ன நடந்தது சொல்கிறேன். நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயத்தை நானும் வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, பஞ்சவர்ணாச்சலம் அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சது அப்படின்னு பார்க்கும்போது கதையாசிரியர் ஆர். செல்வராஜ். ஆர். செல்வராஜ் வந்து நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அலைப்பாய்தைக்கு அவர் தான் வந்து கதையாசிரியர். அதுக்கப்புறம் வந்து பாரதிராஜா சாருடைய முதல் மரியாதைக்கு அவர் தான் கதையாசிரியர். இப்படி ஏகப்பட்ட படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய படங்களுக்கு ஒரு கதையாசிரியராக இருந்திருக்காரு. அவர் மூலியமாக தான் பஞ்சவர்ணாச்சலத்துக்கு வந்து ராஜா சார் வந்து அறிமுகமாகிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் சொன்னது பார்த்துருக்கேன்னு சொன்னார். ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதக்கூடிய அந்த வரிகள் அவர் பக்கத்தில் எழுதிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பஞ்சவர்ணாச்சலம் இருந்திருக்காரு. அப்போ ஜி. வெங்கடேஷ் கிட்ட உதவி இசையமைப்பாளராக, இசையின் உதவியாளராக திரு இளையராஜா அவர்கிட்ட இருந்திருக்கார். இப்போது இந்த அன்னைக்கிளி படம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. பாட்டு வந்து எல்லாம் இது பண்ணியாச்சு. அதில் அந்த மச்சானை பார்த்தீங்களா அப்படிங்கிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாங்குத்து பாடல் மாதிரி வரும். அப்போ அந்த டப்பாங்குத்து பாடல் எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்பாகவே படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கச்சேரியில் வாசித்து காட்டிய ஒரு பாடல் தான். ராஜா சார் வந்து கச்சேரியில் வாசித்து காட்டிய ஒரு பாடலை வந்து அப்படியே அதை படத்தில் வந்து உபயோகப்படுத்தினாங்க. அப்போது அந்த பாட்டை வந்து ஜானகி அம்மா பாடினாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருந்தது. டப்பாங்குத்து பாடலுக்கு அதுதான் வந்து முன்னோடி அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கிளி படமும் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் செட்டுக்குள்ளே படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறையா. செட்டுக்கு வெளியில் போய் ஈரோடு பவானி கிட்டே போயிட்டு அந்த படத்தை வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. சிவகுமார் தான் அந்த படத்துடைய கதாநாயகன். சுஜாதா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துடைய டைரக்டர் வந்து தேவராஜ் மோகன். ஸோ இப்படி அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இருந்தது. பிற்காலத்தில் வரக்கூடிய பாரதிராஜா, பாலுமகேந்திரா, மகேந்திரன் இவங்க எல்லாருக்கும் வந்து அந்த யதார்த்த சினிமாவுக்கு ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னாவே அது அன்னைக்கிளி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அன்னைக்கிளி. அதாவது பெண்ணி அலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி அந்த ஒரு பெண்ணுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு பெண்ணை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது அன்னைக்கிளி அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த படம் பெரிய ஹிட் ஆகுது. அன்னைக்கிளி வந்து ஒரு மாபெரும் ஹிட் ஆகுது. இந்த அன்னைக்கிளி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் மச்சானை பார்த்தீங்களா பற்றி சொன்னேன். அதே சமயத்தில் அன்னைக்கிளி ஒன்று தேடுதே, என்னடா அந்த பாட்டு மேல் வாய்ஸில் ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியம் வச்சு பாட வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்போது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த பாட்டுடைய சோக வெர்ஷனை டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருந்தார் அந்த படத்தில் அன்னைக்கிளியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த முதல் டேக்லேயே கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு மின் தடை, டக்குன்னு கரண்ட்டு போகுது. கரண்ட்டு போனோன்னா எல்லோரும் மாதிரியாக பார்க்குறாங்க. சரி ஓகே மறுபடியும் 2வது டேக் எடுக்கலாம். 2வது டேக் எடுக்கும்போது ஒழுங்காக தான் இருந்தது கரண்ட்லாம். ஆனால் ரெக்கார்டிங் பட்டனை வந்து இந்த டெக்னீஷியன் வந்து அமுத்த விட்டுட்டார். அப்படி விட்டபோது மறுபடியும் என்னப்பா சகனமே சரியில்லை அப்படின்போது 3வது டேக்கில் ரெக்கார்டான பாடல் தான் அன்னைக்கிளி படத்துடைய அந்த முதல் பாடல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இது பெரிய சரித்திரம் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா பாதி பேர் நீங்கள் வந்து சினிமாவில் யதார்த்த வாழ்க்கையில் எல்லாருமே வந்து சகுனம் பார்க்குறது உண்டு. இது என்ன தடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்டு. தடைகளையும் மீறி ஒரு மாபெரும் இசை இந்த மண்ணை ஆளணும் அப்படிங்கிறது இந்த இயற்கை முடிவு செய்து விட்டது. அதுதான் இசைஞானி இளையராஜா அவர்கள். இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராஜா என்று பெயர் கொண்டவரை எப்படி இளையராஜான்னு பேர் வந்தது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து ராஜாங்கிற பேரில் ஆல்ரெடி ஏஎம் ராஜா அவர் இருந்தார். அவரும் ஒரு இசையமைப்பாளர், பாடகர். ஸோ என்ன பண்ணுறான் இப்போ இந்த மாதிரி இருக்க கன்ஃபியூஷன் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் சின்னவர் ஏஎம் ராஜாவோட வயசில் சின்னவர் அப்படிங்கிற இளையராஜா நல்ல ஒரு பேர் இளையராஜா அப்படின்னு சொல்லி பஞ்சவர்ணாச்சலம் சார் தான் அந்த பேரை வச்சுருக்கார். ஸோ அது வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கும் அந்த பேர் தான் பட்டி தொட்டியெல்லாம் ஒலிக்குது. ஏன் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகள்லையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிக் கம்போசர் அண்ட் கிரியேட்டர், ஹீ லிவ்ஸ் இன் இந்தியா, சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, ஹிஸ் நேம் இஸ் இளையராஜா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த லெவலுக்கு அந்த பேர் வந்து இன்றைக்கி பெரிய பிரபலம். இப்படி அவர் வந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நடுவில் அவருடைய நேர்காணலில் எனக்கு சொன்னதை ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். பாலுமகேந்திரா பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பீரியடில் வந்து ராஜா சாரும் மகேந்திரன் சாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ எல்லோரும் கேட்டாங்க, அவர் சினிமாவில் கோல்டு மெடலிஸ்ட் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு. அதை என்கிட்ட ஷேர் பண்ணப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொன்னார். அதாவது என்னென்னா, பாலுமகேந்திரா அதுக்கப்புறம் நிறைய படத்தில் சினிமாட்டோகிராஃபராக வேலை செஞ்சுட்ருக்காரு. வேலை செஞ்சுட்டு 77 ஐ திங்க் கோகிலாங்கிற படம் எடுக்கிறார். கோகிலா படம் எடுக்கும் பொழுது அவர் வந்து டைரக்டர்.
அதில் தான் ஃபஸ்ட் டைம் டேரக்டராக வரார் பாலுமகேந்திரா சார். அப்போது சலீல் சௌத்ரி அவர் தான் வந்து மியூசிக். தமிழில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அழியாத கோலங்கள் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துக்கும் சலீல் சௌத்ரி தான் மியூசிக். அடுத்த படம் வந்து பார்த்தா இப்போ தமிழில் வந்து சார் இங்கே ராஜான்னு ஒருத்தர் வந்து மியூசிக்கில் பயங்கரமாக வந்துட்டுருக்காரு சார் அப்படிங்கிறப்போ பாலுமகேந்திரா வந்து அப்போ தான் டேர்ன் பண்ணுறாரு. டேர்ன் பண்ணும்போது ஓகே அடுத்ததாக மூடு பனின்னு ஒரு படம் எடுக்கிறேன். இந்த சைக்கோன்னு ஒரு படம் வந்தது அப்போ பெரிய ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக்கோடது. அந்த படத்துடைய ஒரு தழுவலாக இருக்கும். மூடு பனின்னு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது ராஜா சார் மியூசிக் காம்பினேஷனில் ஒர்க் ஆகுது. பாலுமகேந்திரா இளையராஜா அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இணைகிறாங்க. அப்போது அந்த படம் இருக்கு இல்லையா மூடு பனி, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அன்னைக்கு காரிடாரில் பார்த்தப்ப ராஜா சார் வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாது. ஆனால் அவர் வந்து சினிமாட்டோகிராஃபர், கோல்டு மெடலிஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபராக இருந்தார். அப்படியே வந்துட்டே இருந்தார், டைரக்டர் ஆனார். இவர் டைரக்ஷன் பண்ணி தமிழில் 3வது படம் தான் தமிழ். சார் 2வது படம் தமிழ் அழியாத கோலங்கள். 3வது படம் தமிழ் எடுக்கும்போது ராஜா சாருக்கு அது 100th ஃபிலிம். ஸோ இப்படித்தான் ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்படி அந்த பாலுமகேந்திரா சாருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலுமகேந்திரா சார் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறார் பாலுமகேந்திரா சார். அவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர். அவர் என்னென்னா வந்தோடனே நான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். படம் எடுக்கணும்னு சொன்னால் யார்கிட்டயாவது உதவியாக இருந்துருக்கீங்களா? இல்லை. அப்படியா? எப்படி போகிறேன்? அவர் வந்து டேரெக்டாக கேமராமேனை பார்க்க வந்துட்டார். ஒரு டேரக்டர் கேமராமேன் டேரெக்டாக பார்க்க வந்து அவர் வந்து இந்த மாதிரி நான் புதுசாக படம் எடுக்கணும்னு ஆசைப்படும்போது பாலுமகேந்திரா கதையெல்லாம் கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுதான் மணிரத்னம் அவர்கள். ஸோ மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷனில் பாலுமகேந்திரா கேமராவில் ஃபஸ்ட்டு படம் வருது. ஸோ அந்த பல்லவி அனுபல்லவி அப்படிங்கிற படம் அதுவும் வந்து முதல்ல எடுத்த ஒரு கன்னட படம். அந்த கன்னட படத்தை எடுத்தது இயக்குனர் மணிரத்னம். அதுக்கு இசை திரு இளையராஜா அவர்கள் அண்ட் எடிட்டர் வந்து பி லெனின். அதுக்கு கேமராமேன் பாலுமகேந்திரா. இப்படி தான் இந்த படிப்படியாக இந்த பரிமாணங்கள் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வருது. தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. ஸோ இந்த சமயத்தில் பாரதிராஜா சார் என்றவர் 1977 அவர் வர்றாரு. அவர் 16 வயதினிலே அப்படிங்கிற படம். ஸோ கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கும்போது அது ஒரு 3 பேர் கொண்ட ஒரு விஷயம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதாவது 1975 அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம் மூலிமா வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், 1976 வந்த அன்னக்கிளி அப்படிங்கிற படம் மூலிமா வந்த இசைஞானி இளையராஜா அவர்கள், 1977 வந்த இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கள். ஸோ இப்படி நான் அந்த 3 பேரும் வந்து ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அன்னக்கிளிக்கு வந்ததுக்கப்புறம் அன்னக்கிளிக்கு முன் அன்னக்கிளிக்கு பின் அப்படின்னே சொல்லலாம். இசையை பிரிச்சிடலாம், அப்படி இருக்கும். பாடல்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப எளிமையான முறையில். இசைஞானி இளையராஜாவோட இசை எப்படி வந்து நம்மளை ரொம்ப கவர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமர மக்களை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம். அது வரைக்கும் கர்நாடக சங்கீதம் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பாமர இசைனா அதாவது பாடத் தெரியாதவர்களும் பாடல்களை கேட்டவர்கள் பாடக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னா அது வந்து ராஜா சாருடைய மியூசிக்லேருந்து ஆரம்பிச்சதுங்கிறத சொல்லலாம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். பட் இப்போ இந்த பீரியடில் இவருடைய பீரியடில் எல்லாருமே அதை பாட்டை கேட்டு அதை ஒரு தடவை பாடி பார்க்கலாம். இப்போ வந்து மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமாக அப்படி முனவிட்டு போகிற மாதிரியான ஒரு டியூனாக இருக்கணும். அப்படி நம்மளை அடைஞ்சிருச்சு. அது அப்படிப்பட்ட ஒரு இசையை கொடுத்தார் இசைஞானி இளையராஜா அவர்கள். ஸோ அப்படி இந்த காலகட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நிறைய படங்கள், அதுக்கப்புறம் மாபெரும் வெற்றி படங்கள் 77 இந்த மாதிரி இயக்குனர்கள் மணிரத்னம் அவங்களாம் வந்தோடனே நிறைய படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இசைஞானி இளையராஜாவுடைய பயணம் வந்து மிகப்பெரிய பயணம். ஒரு பீக்கில் இருந்தார் அப்படின்னு பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய இசைக்கு நான் வந்து இந்த பீக்கில் இருக்கார், பீக்கில் இல்லை, இப்போ சுமாராக இருக்குது அப்படி சொல்லவே முடியாது. காரணம் என்னென்னா அவருடைய இசையுடைய தனித்தன்மை. அன்று ஆரம்பித்தவர், அதாவது 1976 ஆரம்பித்தவர் 2026 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவாகுது. 50 ஆண்டுகள் நிறைவுலையும் அவருடைய இசையில் ஒரு புதுமை இருக்குது. போய் அந்த வேலியன் சிம்பனின்னு பண்ணிவிட்டு அந்த சிம்பனி பண்ணும்போது தான் நான் யோசிக்கிறேன் எப்படி ஒரு மாபெரும் கிரியேட்டர் நம்ம ஊரில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நான் அப்போ தான் வந்து உணர்கிறோம். அப்போ தான் நான் சொன்னேன் கடவுளின் படைப்புகளை நேரில் பார்த்துருக்கமா அப்படின்னா இல்லை. ஆனால் ஒருத்தர் படைத்ததை நான் நேரில் பார்த்தேன். நான் என் கண்ணுக்கு தெரிந்து என் அருகில் இருக்கும் எனது ஊரில் வசிக்கும் ஒரு அற்புதமான மனிதர், அவர் படைத்ததை நேரில் பார்த்தேன். அதுதான் இசைஞானி இளையராஜா. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை மேதை.
அவரை நிறைய இன்றைக்கும் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, அவரை கொண்டாட வந்து இன்னும் தவறுறாங்க. இன்னும் நல்லா கொண்டாடணும், பயங்கரமாக அவரை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வையாகவே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த இசை மேதை வாழ்ந்த காலகட்டங்களில் நாமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதே நம்முடைய பிறப்புக்கே வந்து ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் இசை அப்படிங்கிறது அவனை வந்து சீர்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 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 மிருக குணமும் கடவுள் குணமும் எப்படி வருது அப்படின்னா, ஒரு கடவுளை பக்தியோடு போய் பார்த்து பாடும்போது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதில் மனமுருகி அப்படிங்கும்போது மனமுருகி இருக்கக்கூடிய அந்த வேளையிலே அது எப்படி அந்த இசை தான் ஆக்கிரமிக்குது. அந்த இசையை இசைஞானி இளையராஜா அவர்கள் தந்திருக்காங்க. அது நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், தாயின் பாசமாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி பாசமாக இருக்கட்டும், இல்லை அது பக்தியாக இருக்கட்டும், இப்படி எந்த விதமான எமோஷன் இருந்தாலும் அதற்கு இசைஞானி இளையராஜா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அவருடைய இசை தான் இன்ன வரைக்கும் எல்லாருமே கேட்குறாங்க. காலங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி புதிய புதிய இசையமைப்பாளர் வராங்க, புதிய இசை வந்து நிறையா கேட்குறோம். பட் இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸும் அவருடைய பாடல்கள் அப்படி கேட்டு ஒரு தடவை அப்படி தலையை அப்படி ஆட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, காலம் தாண்டி, அதாவது காலத்தின் மாற்றத்தை விடையெல்லாம் அவருடைய இசை பெரியது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பல 100 ஆண்டுகள் கழித்து அவருடைய இசை கேட்டாலும் இப்படி ஒரு மியூசிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்ட தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை மேதையை ஒரு 50 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் நமக்காக சூப்பரான நிறைய திரைப்படங்கள் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். வேறு எதுவும் சொல்ல முடியாது, நன்றிகள் தான் சொல்லணும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு இசைக்கலைஞனை போற்றுவோம், பாராட்டுவோம், கொண்டாடுவோம், அவரோடு வாழ்ந்திருப்பதை பெருமையாக நினைப்போம். இப்போது இந்த பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜூன் 2ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் பயங்கரமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறப்போ, முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். பல பேருக்கு தெரியும், இருந்தாலும் அதை மீண்டும் பகிர்ந்துக்கிறேன். ஜூன் 3ஆம் தேதி தான் அவர் உண்மையாக பிறந்த நாள். ஜூன் 3 தான் அவருடைய உண்மையான பிறந்த நாள். அதை ஏன் ஜூன் 2ஆம் தேதி கொண்டாடுறாருன்னா, அன்றைக்கி வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள். அதனால் அந்த 2 கொண்டாட்டங்கள் வந்து வேண்டாம், அது அவருடைய பிறந்தநாளை நான் பகிர்ந்துக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 2ஆம் தேதியே அதை கொண்டாடுறாரு. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமானது, நம்ம அடிக்கடி மனசார கூப்பிட்ற அந்த இசைஞானிங்கிற அந்த பட்டம் தந்தது யாருன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஸோ அவர்களுடைய பிறந்தநாள் ஜூன் 3, இசைஞானி இளையராஜாவுடைய பிறந்தநாள் ஜூன் 3. அதே மாதிரி மணிரத்னம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்லவி அனுபல்லவின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுதான் மணிரத்னத்துடைய முதல் படம், கன்னட திரைப்படம். அங்கேருந்து அதுக்கப்புறம் அவருடைய பிறந்தநாளும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி. ஸோ அது மாதிரி ஒரு மாபெரும் மனிதர்கள்லாம் பிறந்தது அந்த ஜூன் 2, 3, 4 பற்றி சொல்லணும். எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய பிறந்தநாள், அதை பற்றி நான் லேட்டராக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.